கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நாளிலும் ஷான் மினிஸ்ட்ரி சார்பில் வழங்கும் கிருபை நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவனுடைய வார்த்தைகளை இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். விழித்திருங்கள் என்ற தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க முன்பதாக நாம் ஆண்டவர் நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கலாமா? உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை கல்வாரி தோனிதான் மழை மாறி பொழியும் நாள்வரை உழைத்திடுவோம். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை கல்வாரி தோனிதான் மழை மாறி பொழியும் நாள்வரை உழைத்திடுவோம். அசுத்தம் களைவோம், அன்பை அழைப்போம், ஆவியில் அனலும் கொள்வோம். அவப்பாடை ஜெயிக்க நம்மிடை கருத்து வேற்றுமை இன்றி வாழ்வோம். அசுத்தம் களைவோம், அன்பை அழைப்போம், ஆவியில் அனலும் கொள்வோம். அவப்பாடை ஜெயிக்க நம்மிடை கருத்து வேற்றுமை இன்றி வாழ்வோம். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை கல்வாரி தோனிதான் மழை மாறி பொழியும் நாள்வரை உழைத்திடுவோம். கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை. ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டம் அடைந்தோ நஷ்டப்பட்டதில்லை. கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை. ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டம் அடைந்தோ நஷ்டப்பட்டதில்லை. உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை கல்வாரி தோனிதான் மழை மாறி பொழியும் நாள்வரை உழைத்திடுவோம். ஆம் ராஜாதி ராஜாவே, அன்புள்ள இயேசப்பா, இந்த வேளையில் உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, விழித்திருங்கள் என்ற தலைப்பில் ஒரு சில உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம்ப்பா. எங்களோடு பேசுங்கப்பா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்னு சொன்னீங்களே இயேசப்பா. உங்கள் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களிலும் ஆண்டவரே அப்பா, தெய்வீக சமாதானம் கடந்து வரும்படியா, இந்த வார்த்தையின் மூலம் நீர் வெளிப்படும்படியா இயேசுவே உடைய அன்பு கரத்திலே கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். இயேசப்பா மட்டும் மயப்பட்டா போதும் ஆண்டவரே. இதனால் வருகின்ற கன மகிமை துதி எல்லாம் அப்பா இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு ரட்சகர் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமேன் ஆமேன். எனக்கு மிகவும் பிரியமான அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேளையிலும் நீங்கள் எல்லாரும் மகிழ்ச்சியா தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீங்க. தேவனோடு வார்த்தையிலே தியானித்து ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும்னு சொல்லி மிகுந்த வாஞ்சியா இருக்கிறீங்க. அநேகர் பல தேவைகளோடு, இயேசப்பா இந்த நாளிலாவது எனக்கு ஒரு சமாதானம் வராதா, இந்த நாளிலாவது எனக்கு ஒரு விடுதலை வராதான்னு சொல்லி ஏக்கத்தோடு இதை கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க. தேவன் இந்த நாளிலும் உங்களோடு பேசுகிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற உங்கள் வேதனைகளை அவர் மாற்றுகிறவராக இந்த வேளையிலும் தேவனுடைய வார்த்தை மூலம் நம்மோடு பேசுகிறார். நாம் தேவனுடைய வார்த்தையிலே தியானிக்கலாமா? மத்தேயு 25 அதிகாரம் 13 வசனம். மத்தேயு 25 வசனம் 13. மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து எப்படி பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படி அவர் வருவார். எதற்கு வருவார்? நம்ம எல்லாரையும் சேர்த்துக்கொள்ள, நம்மை பரலோகம் சேர்க்க, நம்மை மகிழ்விக்க, நம்ம எல்லாரும் இணைந்து அவரோடு இருந்து காலமா அவரோடு இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தில் ஆண்டவரை ஆராதிக்க, அவரை துதிக்க நம்மை நேசிக்கிறவர் அவர் வருவார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அவர் எப்போ வந்தாலும் நம்ம ஆயத்தமாக இருக்கணும். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையில தான் இருக்கு. ஆண்டுடைய அவர் வருகிற வேலை யாருக்குமே தெரியாது. திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான்னு யாருக்கு தெரியாது. அவன் எப்போ வருவான்னு தெரியாது. அப்படின்னா ஆயத்தமாக இருந்தாதான் நம்ம அந்த ஆபத்தில் தப்பு வைக்கப்பட முடியும். பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் ஆயத்தமாக இருக்கணும்னு சொல்லி தான் தேவன் விரும்புகிறார். ஏன்னா மத்தேயு 24:44 வசனத்துல இருக்கு, நீங்கள் நினையாத நாளிகையிலே
மனுஷகுமாரன் வருவார். அதனால் நீங்களும் ஆயத்தமா இருங்க, பி ப்ரிப்பேர், ஆயத்தமா இருங்கன்றாரு. ஏன்னா ஆயத்தம் இல்லைன்னா, நம்ம வெளியே புறப்பட்டு போறோம்னா நம்ம ரெடியா புறப்பட்டு ஆயத்தமா ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வெளியில போகும்போது ஒரு செப்பல் போட்டுட்டு வெளியே போகும்போது அதுக்குரிய ஆயத்தத்தோடு நம்ம கடந்து செல்லுவோம் இல்லையா? அப்போ ஆண்டவர் வரும்போது அந்த ஆயத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் அவரோடு கூட பரலோக ராஜ்யம் போக முடியும். அப்படின்னு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத பாவ வாழ்க்கையோடு நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. தேவனுக்கு பிரியமில்லாத செயல்பாட்டில் நம்ம இருந்தோம்னா அந்த செயல்பாடுகள், அந்த உலகத்துக்குரிய பாவத்திற்குரிய செயல்பாடுகள் நம்மை பரலோகத்துக்கு அழைத்து செல்லாது. பிரியமான தேவ பிள்ளைகளை, அதான் ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பா இந்த வார்த்தைகளை சொல்லுகிறாரு. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான தேவனுடைய பிள்ளைகளை அவர் சொல்றார், நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். நீங்களும் அவர் நேசிக்கிறார். பார்த்தீங்களா? ஏன்னா அவருடைய அன்பை குறித்து நம்ம தியானிச்சோம்ல. அவர் நம்மை ரொம்ப நேசிக்கிறாரு. நேசிக்கிறதுனால நீங்க ஆயத்தமா இருங்க. நம்ம சொல்லுவோம்ல, நமக்கு விருப்பமானவங்களை என்ன சொல்லுவோம், நீங்க ரெடியா பரப்பிட்டுருங்க, நம்மலாம் சேர்ந்து இப்படி ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ரெடியா பரப்பிட்டுருங்கன்னு சொல்லுவோம். அவங்க ரெடியா இருந்தாதான் நம்ம ஆயத்தமாகி போக முடியும். அவங்க ரெடியா இல்லைன்னா அவங்கள நம்ம கூட்டிட்டு போக முடியாதுல்ல. அதான் ஏசப்பா ஏற்கனவே சொல்லிட்டாரு. பார்த்தீங்களா? மத்தேயு 24வது அதிகாரத்துல இந்த வசனங்களை நம்ம தெளிவா பார்க்குறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்படின்னா நம்ம விழித்திருக்கணும். அதான் அவனுடைய வசனத்துல இருக்கோம், நீங்க விழித்திருங்க. ஏன்னா நம்ம விழிப்பா இல்லைன்னா திருடன் எப்போ வந்து நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற சாதனங்கள் எல்லாம் எடுத்துட்டு போவான்னு தெரியாது. வீடு திறந்துருந்துன்னா, வீடை நம்ம பாதுகாப்பா வைக்கலைன்னா என்ன நடக்கும்? இரவு வேளையில எல்லாம் நம்ம திறந்து போட்டுட்டு இருந்தா திருடன் வருவான். வந்து அவன் என்ன செய்வான்னு தெரியாது, எப்போ வருவான்னு தெரியாது. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஏன்னா ஆண்டவர் இதை நமக்கு ஒரு எச்சரிப்பா சொல்றாரு. பாருங்க, மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல நம்ம அடிக்கடியா தியானிக்கிற ஒரு வசனம் போட்டிருக்கு. உங்களுக்கு நல்லா தெரியும், அருமையான ஒரு சம்பவம் அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு 25வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பா இருக்கும் சொல்லி தெளிவா ஆண்டவர் சொல்லி கொடுக்காரு. பார்த்தீங்களா? அவர் சொல்லி கொடுக்கும்போது என்ன சொல்றாரு, அப்போ விழிப்பா இருக்கணும், நமக்கு என்ன இருக்கணும், புத்தி இருக்கணும்னு சொல்லி போட்டிருக்கு. அந்த 5 பேர் புத்தி உள்ளவர்களா இருந்தார்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்களா இருந்தார்கள். அப்போ புத்தி உள்ளவர்கள் என்ன செய்தாங்கன்னு சொல்லி இந்த பகுதியில் நம்ம படிக்கிறோம். அப்போ நம்ம புத்தி உள்ளவர்களா இருந்தா மட்டும்தான் அவரோடு கூட பல ராஜ்யத்துல நம்ம பிரவேசிக்க முடியும். ஆயத்தமாருன்னு சொன்னாரு. விழித்திருக்கணும் அப்படின்னா ஆயத்தமா இருக்கணும்னா நம்முடைய வாழ்க்கையில புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். ஏன்னா நம்ம நீதிமொழிகள்ல பார்த்தீங்கன்னா ஞானம், புத்தி, அறிவு இதெல்லாம் யாரு? இயேசு தான் தருகிறார். அப்போ அந்த ஞானத்துக்கு அவர் என்ன சொல்றாரு, நீ தீமை விட்டு விலகு அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள் 2வது அதிகாரத்துல நம்ம தெளிவா நம்ம படிக்கிறோம். இந்த ஞானம், புத்தி, அறிவு நமக்கு வேணும் அப்படின்னா ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு விலகணும்னு சொல்லி நீதிமொழிகள் 2வது அதிகாரத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 3ஆம் வசனத்துல இருக்கு, 2ஆம் வசனத்துல இருக்கு, நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி. அப்போ நம்ம விழித்திருக்கணும், ஆயத்தமா இருக்கணும், புத்தி உள்ளவளா இருக்கணும்னு பார்த்தோம். அப்போ விழிப்பா இருக்கணும்னாலும், ஆயத்தமா இருக்கணும்னாலும், புத்தி உள்ளவளா இருக்கணும்னாலும் நமக்கு என்ன தேவைன்னு சொல்லி நம்ம நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரத்துல பார்க்குறோம். நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கணும். வார்த்தை நமக்கு தேவை. வார்த்தையில் அவரு நம்மக்கிட்ட கசப்பா இருக்கக்கூடாது, வைராக்கியமா இருக்கக்கூடாது, கோபமா இருக்கக்கூடாது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத மாம்ச குணங்கள் எதுவும் இருக்கக்கூடாது. விபச்சாரம், வேசித்தனம், இன்னும் கொலைகள், வெறிகள், களியாட்டுகள்னு சொல்லி கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் நம்ம பார்க்குறோம். 19-20 வசனங்கள்ல பார்க்குறோம். ரோமர் 1ஆம் அதிகாரத்துல பார்க்குறோம். இந்த மாம்சத்தின் கிரியைகள் இருந்தா நமக்கு ஆண்டவரோடு கூட நம்ம பிரவேசிக்க முடியாது. அப்படின்னா அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளணும். அவருடைய வார்த்தையில என்ன இருக்கு? அவர் அன்பை மட்டும் தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அவர் அன்பா இருக்க போல நம்ம அன்பா இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அப்படி நம்ம வாழ்க்கையில கசப்பு இருக்கக்கூடாது. அவர் மன்னித்தாரு, நான் மன்னிக்கணும்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ இந்த வார்த்தையில என்ன, என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி. நம்ம நிறைய சாதனங்களை வீட்டில் பத்திரப்படுத்துவோம்ல, முக்கியமா பணம் பத்திரப்படுத்துவோம், இன்னும் விலை உயர்ந்த பொருட்களை பத்திரப்படுத்துவோம். பாருங்க, இயேசு நமக்கு சொல்றாரு, என்னுடைய வார்த்தைகளை நீ முதல்ல ஏற்றுக்கொண்டு, அது மட்டும் இல்ல என் கட்டளைகளை உண்டத்துல பத்திரப்படுத்து. அப்போ அதை பத்திரப்படுத்துற மட்டும்தான்
நம்ம பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். அவர் திடீர்னு வருவார். அவர் வரும்போது நம்ம எல்லாம் அவரோடு கூட பரலராஜ்யம் போகணும் அப்படின்னா நம்ம காத்திருக்கணும். அப்படி காத்திருக்கிறதுக்கு நம்ம என்ன வேணும்? விழித்திருக்கணும். அதுக்கு நம்ம கையில என்ன இருக்கணும்? நம்ம புத்தி உள்ளவளா இருக்கணும். அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லிதான் இந்த தேவனுடைய வார்த்தைக்குரிய வார்த்தையில தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கு. தேவனுடைய வார்த்தைக்கு பவர், அதாவது அவருடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளன்னு சொல்லி எபிரேயர் 4:12 நம்ம தெளிவா படிக்கிறோம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதுன்னு சொல்லி. அப்போ எந்த ஒரு வாழ்க்கையில வசனம் இல்லையோ அங்க ஜீவனும் இல்லை, வல்லமை இல்லை. அப்போ அங்க இருக்கிறதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள் தான் இருக்கும். அவர் வரும்போது அவரோடு கூட நாம் போக முடியாது. ஏன்னா வேதத்தில் அழகா படிக்கிறோம், மாம்சத்தின் சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. நம்முடைய வாழ்க்கையில ஆவியின் சிந்தை இருந்தா மட்டும்தான் நம்ம ஜீவன் உள்ளவர்களா சமாதானம் உள்ளவர்களா இருப்போம். அப்படின்னா மட்டும்தான் நம்ம அவரோடு கூட பரலோகராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். ஏசு எப்போ வந்தாலும் நம்ம அவரோடு கூட போக முடியும். பிரியமான தேவ பிள்ளைகளே, கொஞ்சம் நீங்க சிந்திச்சு பாருங்க. பிரியமான தேவ பிள்ளைகளே, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கண்ணீரோடு இருக்கிறீங்களா? துன்பத்தோடு இருக்கிறீங்களா? துயரத்தோடு இருக்கிறீங்களா? ஏதோ ஒரு காரியத்துக்காக ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில இறங்க மாட்டீங்களா? உங்களுடைய இரக்கம் ஐஸ்வர்யம் உள்ளதில்ல ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில இறங்குங்கப்பான்னு சொல்லி கண்ணீரோடு அப்படியே சமூகத்துல வந்து இந்த டிவிக்கு முன்னாடி உட்கார்ந்து அழுது ஜெபித்து கொண்டே இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்தா பேசுறாரு. அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்க, அவருடைய கற்பனைகளை பத்திரப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு, ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைக்கணும்ன்றாரு. புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல் நாடி புதையலை தேடுறது போல் தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ அறிந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து, ஒரு உணர்வு வரும். இன்னைக்கு அந்த உணர்வுள்ள இருதயம் இல்லாததுனால தான் மாம்ச சிந்தையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலைகள். இன்னைக்கு முழு மனுக்களும் தள்ளப்பட்டு என்ன செய்யறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. கோபமா பேசிடுறாங்க, நிதானிக்காம ஏதோ செய்திடுறாங்க. அதனால சண்டை சச்சரவு, எங்க பார்த்தாலும் யுத்தம் நடந்துட்டு இருக்கு. தேசத்துக்கு தேசம் யுத்தம், தேசத்துக்கு தேசம் சண்டை, எங்க பார்த்தாலும் பிரிவினைகள், எங்க பார்த்தாலும் மார்க்க பேதங்கள், எங்க பார்த்தாலும் சமாதானம் இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னா, அவனுடைய வார்த்தையும் ஏற்றுக்கொள்ள முடியல, அவனுடைய கற்பனையும் கை கொள்ள முடியல. கர்த்தருக்கு பயப்படுதல் என்னதென்று உணர்ந்து கொள்ளுகிற ஒரு உணர்வு உள்ள இருதயம் இல்லாததுனால இன்னைக்கு தேவனை அறிவோம் இல்லை அப்படின்னு சொல்லி இதுல பாக்குறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ நீங்க அதே நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். அப்ப கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம உட்கொள்ளணும், வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளணும். வார்த்தைகளை நம்ம பத்திரப்படுத்தும் போது மட்டும்தான் புத்தி உள்ளவர்களாக இருக்க முடியும். அந்த புத்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் தான் எல்லாமே. ஞானமும் அவர் தான், புத்தியும் அவர் தான். அப்படின்னா அவருடைய வார்த்தை நம்ம ஏன்னா அது எப்படி தெரியும் அப்படின்னா, யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அந்த வார்த்தைக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது, அந்த வார்த்தை தான் மாம்சமானார்னு சொல்லி யோவான் 1ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம் இல்லையா? அப்ப இயேசுதான் அந்த ஞானம், இயேசுதான் அந்த புத்தி. அப்ப இயேசு நம்ம கூட இருக்கும்போது மட்டும்தான் நம்ம விழித்து இருக்க முடியும். அப்படி விழித்திருந்த 5 அந்த மனவாட்டிகளை குறித்து நம்ம கொஞ்ச நேரம் நம்ம தியானிக்க போறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்ம இதுல எந்த லிஸ்ட்ல இருக்கிறோம்? புத்தி உள்ளவர்கள் லிஸ்ட்ல இருக்கிறோமா, புத்தி இல்லாத ஒரு லிஸ்ட்ல இருக்கிறோமா? ஏன்னா மத்தேயு 25ஆம் அதிகாரம் அந்த 1ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பா இருக்கும். 10 பேரும் புறப்பட்டாங்க. ஆனா 2ஆம் வசனத்துல இருக்கு, மத்தேயு 25 2வது அதிகாரத்துல, அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமா இருந்தார்கள். இந்த லிஸ்ட்ல நம்ம எதுல இருக்கோம்னு சொல்லி இது கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகள், உங்களை நீங்களே கேள்வி கேட்டு பாருங்க, எந்த லிஸ்ட்ல நம்ம இருக்கிறோம்? 3வது வசனம் இருக்கு, புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. அதே மத்தேயு 25:4ஆம் வசனத்துல இருக்கு, புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். இந்த 2 லிஸ்ட்ல 3ஆம் வசனத்துல உள்ளவர்களா நம்ம இருக்கிறோமா, புத்தி இல்லாதவர்களா இருக்கிறோமா? 25:4 மத்தேயு 25:4 கூறப்பட்டுள்ள புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளை,
இன்னைக்கு இதுல நம்ம எதுல இருக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பீங்களா? நம்ம புறப்பட்டு போனோம், உண்மைதான். இன்னைக்கு அநேகர் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நானும் பைபிள் படிக்கிறேன், சர்ச்சுக்கு போறேன், ஜெபிக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா தங்களுடைய வாழ்க்கையில அந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு தேவன் சொன்னது மாதிரி அவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டு அந்த கட்டளைகளை பத்திரப்படுத்தி இருக்கிறாங்களா? ஞானமாகிய கிறிஸ்து என்னோடு தான் இருக்கிறார் என்று சவால் விட்டு சொல்ல முடியுமா? அந்த புத்தியாகிய இயேசு கிறிஸ்து, புத்தியை கொடுக்கிறவர், ஞானத்தை கொடுக்கிறவர், அவர் ஏன் கூட தான் இருக்கிறார். அவர் சொன்னார், நீதிமான்களுக்கு என்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறாராம். அப்ப இயேசு கூட இருந்தா மட்டும்தான் அந்த ஞானம் நம்மோடு செயல்பட முடியும். அவர் ஞானம் உள்ளவர், அவர் ஞானவான். ஏன்னா கர்த்தர் அவரே தான் ஞானம். அப்ப அவர் நம்ம கூட இருக்கணுமே. இப்ப பாருங்க, இந்த 5 பேரும் என்னெல்லாம் கொண்டு போனாங்க? தங்கள் புத்தி உள்ளவர்களா எப்படி இருந்தாங்கன்னா, அவங்க கையில முதலாவது தீவட்டி இருந்துச்சு, 2வது அவங்க கையில தங்கள் பாத்திரம் இருந்து அந்த பாத்திரத்துல எண்ணெயும் வச்சிருந்தாங்க. பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பீங்களா? இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டு அப்படியே இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குதா? ஆண்டவருக்கு பிரியம் இல்லாதெல்லாம் எடுத்து போச்சோமா? பாத்திரம் கையில இருக்குதா? எண்ணெய் இருக்குதா? அந்த புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டியோடு எடுத்து கொண்டு போனாங்க, ஆனா எண்ணெய் கொண்டு போகவில்லை. அவங்க கிட்ட என்ன இருந்துச்சு? தீவட்டி இருந்துச்சு, ஆனா எண்ணெய் இல்லாம போயிட்டாங்க. இப்ப எண்ணெய் இல்லைன்னா பாருங்க, இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில வெறுமையா இருக்காங்க, எம்டியா இருக்காங்க. நான் ஏசுப்பா பிள்ளைன்னு சொல்றாங்க, ஆனா அவர் சொன்னாரு, நீங்க எல்லாரும் இயேசு அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னாடி அவர் சொன்னார், எல்லாரும் நீங்க எருசலேமில் பிதாவுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற காத்திருங்கன்னு சொன்னாங்க. அந்த மேல் வீட்டு அறையில காத்திருந்தாங்க. 120 பேர் கூடியிருந்த போது அந்த இடமே அசைந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார்னு பார்க்குறோம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு பேரும் நிரப்புகிறார். பார்த்தீங்களா? அதே பரிசுத்த ஆவியானவர் இப்பவும் நம்மை நிரப்பி கொண்டே இருக்கிறார். அப்போஸ்தலர் 1:8 இருக்கு, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள் சொல்லி இருக்கு. இன்னைக்கு அந்த பலன் நம்முடைய வாழ்க்கையில இருக்குதா? அந்த பலன் அடையும் போது நமக்கு தெரியாமலே நம்மிடத்துல இருக்கிற அசுத்த கிரியைகள் நம்மை விட்டு மாறும். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆவியக்குரிய அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? அவங்க எண்ணெய் கொண்டு போகல, ஆனா 5 பேர் கொண்டு போயிட்டாங்க. எண்ணெய் இருக்கு, எண்ணெய் இருந்தா இன்னைக்கு அபிஷேகம் பெற்றிருக்கீங்களா அப்படின்னு கேட்டோன்னே, அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. தேவனுடைய வசனம் தான் சொல்லுது அப்போஸ்தலர் 1:8. ஏன்னா கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன் நம்ம படிக்கிறோம். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். அப்ப இந்த பலன் எப்படி வரும்? பரிசுத்த ஆவியான நமக்குள்ள வரும்போது, ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத காரியங்களை எடுத்து போடும்போது தான் இந்த பரிசுத்த ஆவி நம்மை நிரப்புகிறார். பரிசுத்த ஆவியுடைய வரங்களை நமக்கு கொடுக்கிறார். அந்த வரங்கள் தான் நமக்கு கூட இருக்கும்போது தான் நம்ம இன்னும் ஆண்டவருக்காக அவருடைய வருகை பரியந்தமும் அவர் எப்போ வந்தாலும் நம்ம ஆயத்தமா இருக்க முடியும். பிரியமான தேவ பிள்ளைகளே, கொஞ்சம் கேட்டு பார்ப்பீங்களா? கொஞ்சம் உங்களே நீங்க சிந்திச்சு பாக்குறீங்களா? ஒருவேளை கண்ணீர்ல இந்த நேரத்துல உட்கார்ந்து இருக்கீங்களா? பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகலைன்னு சொல்லி துக்கமா இருக்கிறீங்களா? ஏதோ ஒரு வியாதினால படுக்கையில் இருக்கிறாங்கன்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கிறீங்களா? பிள்ளைகளை சரியா படிக்க வைக்க முடியலையே, எங்களுக்கு பண பிரச்சனை இருக்குதே, சரியான ஜாப் இல்லையே, எங்க பிள்ளைகளை குறித்து கண்ணீரோடு இருக்கோன்னு சொல்லி வந்திருக்கீங்களா? அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்க யாரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் என்ன, நீங்க விழித்திருங்கன்னு சொன்னாரு. அப்படி விழித்திருக்கணும்னா புத்தி உள்ளவர்களா இருக்கணும்னு சொன்னாரு. அப்படி புத்தி உள்ளவர்களா இருந்தா என்னென்ன இருக்கணும்னு சொல்றாரு. பாத்தீங்களா? அந்த புத்தி உள்ளவர்கள் என்ன பண்ணாங்க? தீவட்டியை கையில எடுத்துட்டு போனாங்க. அவங்க ரட்சிக்கப்பட்டு அவர்கள் ஆண்டுடைய பிள்ளைகளா, புத்தி உள்ளவர்கள், அவர் அபிஷேகம் பெற்று தேவனுடைய வரங்களோடு ஆயத்தமா இருக்கிறாங்க. அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து இருக்காங்க. வார்த்தைகளை பத்திரப்படுத்தி இருக்காங்க. ஞானமாகிய கிறிஸ்து தங்களோடு கூட இருக்கிறதை உணர்றாங்க. இன்னைக்கு நீங்க அப்படி உணர்ந்து இருக்கிறீங்களா? உங்களே நீங்க சிந்திச்சு பார்ப்பீங்களா? தேவன் இந்த நாளில் உங்களை நிரப்புகிறார். இந்த நாளில் அவருடைய வல்லமை உங்களை நிரப்புகிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க அதே ஒரு லெவல்ல இருந்தீங்கன்னா, ஆண்டவரே என்ன மன்னிங்கப்பா, என் பாவத்தை மன்னிங்கப்பா, ஆண்டவரே எனக்காகத்தானே இந்த பூமியில உங்க ரத்தத்தை சிந்தினீங்க, உங்க ரத்தம் என்னை விடுதலை ஆக்குமே ராஜா, உங்க ரத்தத்தினால என்ன கழுவுங்கன்னு சொல்லி கேட்டு பாருங்க. இந்த நேரத்துல ஆண்டவர் உங்களை கழுவுகிற தேவனாக, உங்களை பரிசுத்தப்படுத்த தேவனாக, உங்களை அவரோடு கூட எப்ப வந்தாலும் ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகளாக அவர் உங்களை நிச்சயமா அப்படியே பயன்படுத்துவார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆனா அந்த புத்தி இல்லாதவர்கள் பாருங்க, அவங்க கிட்ட தீவட்டி இருந்துச்சு, ஆனா பாருங்க எண்ணெய் கொண்டு போகல, எண்ணெய் கொண்டு போகல. அப்ப அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய பேர் அப்படிதான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்காங்க, ஆனா அதுக்கு மேல வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியல, வார்த்தையை பத்திரப்படுத்த முடியல. தங்களிடத்துல அந்த எண்ணெய் இல்லைன்னு சொல்லியிருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையில பரிசுத்தாவின் பலன், அந்த உன்னதமான பலத்துல செயல்பட முடியலன்னா நம்மால ஜெயம் பெற முடியாது. தேவ பிள்ளைகளை, ஆண்டுகிட்ட சொல்லுங்க, அப்பா என்ன உங்க கையில கொடுக்குறேன்னு சொல்லுங்க. இங்க என்ன நடந்துச்சுன்னா, அந்த மத்தேயு 25வது அதிகாரம் 5ஆம் வசனம், மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கி விட்டார்கள். எல்லாரும் தூங்கிட்டாங்க. பாத்தீங்கன்னா 6ஆம் வசனத்துல இருக்கு,
மத்தேயு 25:6 நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். 9வது வசனம் மத்தேயு 25:9. புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவரிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போயிட்டாங்க. வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு அந்த மற்ற கன்னிகள் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்லிட்டு தான் மத்தேயு 25:13 மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். பிரியமான தேவ பிள்ளைகளை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம். எவ்வளவு வேதனை இல்ல? எல்லாரும் ரெடியா வந்தாங்க, ஆயத்தமாயிட்டாங்க, எல்லாம் இருக்கு, தீவெட்டி இருக்கு, ஆனா எண்ணெய் இல்ல. எண்ணெய் வாங்க போறாங்க. எப்ப போறாங்க? எப்போ மணவாளன் வருகிறார் அந்த சத்தம் கேட்ட பிறகு வாங்க போறாங்க. பிரியமான தேவ பிள்ளைகளை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாமா? இதே மத்தேயு 24வது அதிகாரம், மத்தேயு 24வது அதிகாரம் 36, 37 வசனம் என்ன சொல்லுகிறதுன்னு உங்களுக்கு நான் படிக்கிறேன். அந்த நாளையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்திலுள்ள தூதர்களும் அறியார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்தில் நடக்கும் சொல்றார். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ. பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த நோவா என்கிற தேவ மனிதர் மழை வரப்போகுதுன்னு சொல்லி தன்னுடைய ஜனங்களுக்கு சொன்னார். ஏன்னா ஆண்டவர் நோவாட்ட சொல்லிட்டாரு, ஒரு பேழையை உருவாக்க சொன்னார். ஏன்னா ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8ஆம் வசனத்துல நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஏன் கிருபை கிடைச்சி தெரியுமா? அதே அதிகாரம் ஆதியாகமம் 6வது அதிகாரம் 9வது வசனத்தை படித்து பாருங்க. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமா இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை அவருக்குள் இருந்தது. அவர் வார்த்தைகளை பத்திரப்படுத்தி ஆண்டவரோடு இருக்கிறார். அதனால பாருங்க, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததுன்னு சொல்லி பாக்குறோம். அது மட்டும் இல்ல, அவர் பேழை எப்படி ஆயத்தம் பண்ண சொன்னாரோ அப்படியே ஆயத்தம் பண்ணாரு. அது மட்டும் இல்ல, அந்த பேழைக்குள்ள நீயும் சந்ததி பிரவேசிங்கள் சொன்னாரு. பாருங்க, அவர்கள் 8 பேர் மட்டும் பிரவேசித்தாங்க. அவர்கள் 8 பேர் மட்டும் பிரவேசித்தாங்க. அதுல வசனம் இருக்கு. ஆதியாகமம் 7வது அதிகாரம் 6வது அதிகாரம் 22ஆம் வசனம். நோவா அப்படியே செய்தான், தேவன் கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொருவரோடும் தேவன் பேசி கொண்டு இருக்கிறார். நாம் அப்படி நோவா செய்தது மாதிரி செய்யறோமா? அவர் தேவனோடு இருந்தார், உத்தமனா இருந்தாரு. அது மட்டும் இல்ல, அவர் எப்படி இருந்தார்? தேவனோடு சஞ்சரித்தார். அப்ப தேவனோடு சஞ்சரிக்கணும் அப்படின்னா அவரோடு காத்திருக்கிற அனுபவம் தேவை. அவரோடு காத்திருக்கிற அனுபவம் தேவை. ஆயத்தமா இருக்க வேண்டியது மிக அவசியம். விழித்திருந்து ஜெபிக்க வேண்டியது அவசியம். அதான் சொன்னாரு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாரு, ஜெபத்தில் விழித்திருங்கன்னு சொன்னாரு. இன்னைக்கு ஜெபிக்கிறோமா? இடைவிடாமல் ஜெபிக்கிறோமா? இந்த நோவா கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்தார். அவர் எப்படி தெரியுமா சொன்னாரு? இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன்னு சொன்னாரு. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இன்னைக்கு உங்களையும் என்னையும் நம்ம எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்றது மாதிரி நம்ம இருக்கிறோமா? ஒரு கணம் சிந்திச்சு பார்ப்போமா? நம்ம, ஆண்டவரே என்னையும் அப்படியே மாற்றுங்க ஆண்டவரே, உங்க வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே, பத்திரப்படுத்துறேன்ப்பா, உங்க வார்த்தையில நான் ஏற்றுக்கொள்றேன்ப்பா. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? மறுபடியும் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல இருக்கு. நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தான். பாருங்க, 40 நாள் மழை வந்துச்சு. இந்த 8 பேர் மட்டும் உயிரோடு காக்கப்பட்டார்கள். அவரோடு கூட பேழையில் இருந்த மிருக ஜீவன்களும் காக்கப்பட்டார்கள். பிரியமான தேவப்பிள்ளை, அவர் சொன்னாரு மத்தேயு 24:37 நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்தில் நடக்கும். பேழையாகிய கிறிஸ்துவுக்குள்ள வந்துருங்க. இயேசு கிறிஸ்து தான் நமக்கு எல்லாமே சொல்லிதான் இன்னைக்கு தேவ பிள்ளைகள், பக்தர்கள், தேவனுடைய தாசர்கள், ஊழியக்காரர்கள் மூலமா தேவன் இன்றைக்கு அறிவித்து கொண்டே இருக்கிறார். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ளுங்க, அவருடைய வார்த்தையை பத்திரப்படுத்துங்க, அவருடைய பிள்ளைகளா இருங்க, அவரோடு கூட நீங்க சஞ்சரிங்கன்னு சொல்லி இன்னைக்கு சர்ச் மூலம் உங்களுக்கு தேவ வார்த்தை கிடைக்குது. இந்த டிவி மூலம் வசனத்தை கேட்டுட்டு இருக்கீங்க. உங்க எல்லாரையும் ஆண்டு பார்த்து சொல்ற வசனங்கள் நீங்க எப்படி ஆயத்தமா இருக்கணும். அந்த 10 கன்னிகைகள் 5 பேர் தான் புத்தி உள்ளவர்களா இருந்தாங்க. 5 பேர் புத்தி இல்லாதவர்களா இருந்தாங்க.
இல்லாம இருந்தனால மணவாளனோடு போக முடியல. அப்ப நோவா காலத்துல மக்கள் நம்பல மழை வரோன்னு. இப்பவும் யாரும் நம்பல. ஏசு வரப்போறார். அவர் ஏன் தாமதிக்கிறார்? எல்லாரும் மனம் திரும்பணும்னு சொல்லி அவர் நீடிய பொறுமையுள்ளவரா இருக்கிறார். இப்பமா நிறைய செய்திகளை கேள்விப்படுறோம், யுத்தத்தின் செய்திகளை கேள்விப்படுறோம்ல. ஏன்னா தேவனுடைய வசனத்துல இருக்கு. நீங்க பாப்பீங்கன்னா மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல சீஷர்கள் ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, ஆண்டவரை இந்த உலகத்தின் முடிவுக்கு எங்களுக்கு என்ன சொல்லுங்க. அவங்க சொல்றாங்க, மத்தேயு 24:3 வசனம், இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும்னு சொன்னாரு. பிரியமான தேவ பிள்ளைகளே, அநேகருடைய அன்பு தணிந்து போவோம் அப்படின்னு சொல்லி அதுல இருக்கு. முடிபெற நிலைத்திருப்போனே ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல 12, 13 வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு. அதுல முக்கியமா ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறாரு. மத்தேயு 24:14, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியா பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த முடிவு காலத்துல வந்துட்டோம். யுத்தங்களின் செய்தியில கேள்விப்படுவீர்கள்னு சொன்னாரு. யுத்தங்களின் செய்திகளெல்லாம் கேள்விப்படுவீங்க அப்படின்லாம் அவர் சொன்னார். அதே போல இன்றைக்கு அநேக இடங்கள்ல யுத்தங்கள் நடக்கிறத பார்க்குறோம். அநேக இடங்கள்ல எர்த்துக்காக்கு இருக்கு. நிறைய இடங்கள்ல என்ன ஒரே பிரச்சனைகள் தான். தேசத்துக்கு தேசம் சண்டை நடந்துட்டு இருக்கு. ஆனா எப்ப ஆண்டு வருவார் நமக்கு தெரியாது. அவர் இந்த உலகம் எங்கும் சுவிசேஷம் அறிவிக்க அநேக தேவ பிள்ளைகள் உலகம் எங்கும் ஆண்டுடைய அன்பை சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் இயேசுவை நம்புங்க, பத்திரமா பரிசுத்தமா அவருடைய வார்த்தையில ஏற்றுக்கொண்டு அவருடைய கற்பனைகளை பத்திரப்படுத்துங்கன்னு சொல்லி உலகம் எங்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. எந்த நேரம் அது நிறைவேறும் நமக்கு தெரியாது. இந்த நேரம் நோவா காலத்துல எப்படி நடந்ததோ அப்படித்தான் நடக்கும்னு இருக்கு. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த 5 பேர் என்ன செய்தாங்க? ஆண்டவரே தரங்கன்னு சொன்னாங்க. அவருடைய வருகை வரும்போது அவர் மணவாளன் வந்துட்டு அவர் ஒரு நாளிகையிலன்னு இருக்கு. அந்த நாளிகை நீங்க அறியலன்னு இருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய பிள்ளைகளை அவர் அழைத்துட்டு போவாரு. அந்த நாளிகையில் அவர் அழைத்துட்டு போயிடுவாரு. அப்படின்னா நம்ம கைவிடப்பட்டா நம்ம நிலைமை என்ன? அப்புறம் ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. அந்த 5 பேர் போக முடியல. பிரியமான தேவ பிள்ளைகளை சிந்திச்சு பார்க்கலாமா? அவரோடு கூட நாம் பரலோக ராஜ்யம் போகணும். அதற்கென்று தானே அவர் நமக்காக இந்த பூமியில வந்தாரு. அவருடைய ரத்தத்தினால் நம்ம கழுவி சுத்திகரித்தாரு. ஒரு விஷயம் ஆண்டோட கேட்பீங்களாப்பா? ஒரு விஷயம் என்ன பண்ணீங்கப்பா? அப்பா அவருடைய வார்த்தையில நான் ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே அநேக நேரத்துல என்னால முடியலப்பா, அதை பத்திரப்படுத்த முடியலப்பா, உங்களுக்காக நான் செயல்பட்டு பத்திரமாக அந்த புத்தி உள்ளவர்களை போல வாழ முடியல, நான் உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், ஆனா என்ன இல்லப்பா, அணைந்து போகுதுப்பா. உடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நிரப்புங்க ஆண்டவரை, உடைய வார்த்தையின் வரங்களை நிரப்புங்க ஆண்டவரை, என்ன பயன்படுத்துங்க ஆண்டவரை கெஞ்சி கேட்பீங்களா? நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டரை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம். எல்லாரும் ஆண்டரை நோக்கி பார்த்து ஜெபிங்க. ஏசப்பா எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரை. எல்லாரும் கேளுங்க. கண்ணீரோடு இந்த டிவியில நிகழ்ச்சியை பார்த்து கொண்டா இருக்கிறீங்களா? வேதனையோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆனா நீ ஆயத்தப்படும் மகனே மகளேன்னு சொல்றாரு. நீ காத்திரு மகனே மகளேன்னு சொல்லுறாரு. நீ ஜபத்தில் விழித்திருன்னு சொல்றாரு. நீ விழிப்பாருன்னு சொல்றாரு. பிரியமான தேவ பிள்ளைகளை எல்லாரும் ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபிப்பீங்களா? மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடியால் விழித்திருங்கள் சொல்றாரு. ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? அன்புலே சுவாமி, இந்த வேளையில நாங்கள் ஜெபிக்கிறோம், நோக்கி பார்த்து ஆண்டவரை. அப்பா நீங்க சொன்னீங்களப்பா, மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடினால் விழித்திருங்கன்னு சொன்னீங்களப்பா. ஆண்டவரே ஜபத்தில் விழித்திருக்க சொன்னீங்களப்பா, இடைவிடாமல் ஜெபிக்க சொன்னீங்களப்பா, இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ண சொன்னீங்களா ஆண்டவரை. நீங்களே எங்களுக்கு ஒரு ரோல் மாடலா ஆண்டவரே எப்படி ஜெபிக்கணும்னு கற்றுக் கொடுத்தீங்களா ஆண்டவரை. அப்பா இதை கேட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நன்றி ஆண்டவரை, ஒவ்வொரு வீட்டாருக்காக நன்றி ஆண்டவரை. கண்ணீரோடு கவலையோடு அப்பாவுடைய பாத்தருகே வந்து உட்கார்ந்து, இயேசுவே என்னையும் அப்படியே ஆயத்தப்படுத்துங்கப்பா, நீங்க எப்ப வந்தாலும் நான் உங்களுக்கு கூட வரணும்ப்பா, என்னை தகுதிப்படுத்துங்கப்பான்னு கெஞ்சி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை இன்றைக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொன்னீங்களா ஆண்டவரை. இயேசுவே இந்த வார்த்தை ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் கடந்து செல்லுகிறதற்காக நன்றி ஆண்டவரை. ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் கத்தாவே மெய்யான சமாதானத்தை கட்டளையிடும் ஆண்டவரை. எல்லா தடைகளும் மறைந்து போவதாக அன்பின் ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும் ஆண்டவரை. பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு செயல்பட, உம்முடைய வரங்களோடு செயல்பட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்களை அர்ப்பணிக்கட்டும் ஆண்டவரை. ஹல்லேலூயா. எல்லா தடைகளும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கண்ணீரை துடைச்சிருங்க ஆண்டவரை. ஆண்டவரே வேதனைகளை மாற்றிவிடும் ஆண்டவரே. வியாதிகள் மறைந்து போவதாக, சத்துடைய கிரியைகள் ஒளிந்து போவதாக, பாவத்தின் கட்டுகள் மறைந்து போவதாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம் அப்பா, கெஞ்சி கேட்கிறோம். ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிப்பீராக. எங்களையே தாழ்த்தி உங்களுடைய அன்பு கருத்திலே கொடுக்கிறோம். ஏசப்பா மட்டும் மயப்பட்டா போதும் ஆண்டவரை. துதிகன மகிமை எல்லாம் ஏசப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு ரட்சகர் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்பு நிறைந்த பரமபிதாவே. ஆமென், ஆமென். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.
நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா?